I completed Bachelor of Engineering in ECE. இப்போ வந்து ரிசர்ஷன் நிறைய போயிட்டு இருந்ததுனால in Cognizant. என்னோட பேட் லக் என்னன்னா நான் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் I started upskilling myself in Java full stack. Now I am working as a Java developer. Guvila, the mentorship classes were very well, training was intense. I was literally not even 10% in programming. But inge sendadukapro I was confident enough that in the technical round ponalo I was able to clear. I built my own standalone web application. Degree vandu it's a first block. And the block clear pandradhukku degree venum. But ulla ponadukapro skills illa appadina no one will value. இதே செல்ஃப் டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு. ஏஐ வந்துருமா, எல்லாம் பாய்லர் பிளேட் கோடையும் அவங்களே ஜென்ரேட் பண்ணிப்பாங்களா அப்படின்ட்டு. ப்ரோக்ராமிங்லாம் எவ்வளோ பெரிய வேலை, நம்ம மூளைக்கு எங்கே ப்ரோக்ராமிங்லாம் வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்த குவியோடைய சிஇஓ கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எது நீங்கள் சூஸ் பண்ணணுன்றது அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். Hi everyone, this is Sahithya. Welcome you all to the GUVI Alumni Podcast Series. இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ஸ்கில்லிங் ஏன் இம்பார்ட்டண்ட், அப்ஸ்கில் பண்ணி எப்படி ஒரு ஐடியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியர் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். டுடே வி ஹேவ் வித் அஸ் ஷமீர். ஸோ ஹாய் ஷமீர். ஹாய் சாஹித்யா. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ சொல்ல முடியுமா? ஐ கம்ப்ளீட்டட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் ECE 2024 முடித்தேன். முடித்த அப்போது வந்து ரிசர்ஷன் நிறைய போயிட்டு இருந்ததுனால பெருசாக ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்கலை. ஸோ பை லக் ஐ காட் கேம்பஸ் ஆஃபர் இன் Cognizant. பட் என்னுடைய பேட் லக் என்னன்னா நான் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் எனக்கு கிடச்சதுனால என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக டெவலப்மெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ Cognizantல ஜாயின் பண்ண உடனே நான் அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றதுக்காக குவில ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் சேர்ந்தேன். ஸோ பேரலி அங்கே ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இங்கே வந்து ஐ ஸ்டார்டட் அப்ஸ்கில்லிங் மை செல்ஃப் இன் ஜாவா ஃபுல் ஸ்டாக். ஸோ ஃபேஸ் பை ஃபேஸாக ட்ரைனிங் ஃபேஸ் முடிச்சு, அப்புறம் பெட் எக்ஸாம் பிளேஸ்மெண்ட் ஃபேஸ் முடிச்சு, நவ் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ ஜாவா டெவலப்பர் இன் iTechnovis Konami Gaming Inc. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ எனக்கு என்ன இதில் டவுட்னா, ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் இருக்கப்போ எப்படி நீங்கள் அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க? எப்படி, வாட் இஸ் த ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு? என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட்டில் தான் இருந்தது. ஸோ குவி ஜாயின் பண்ணப்போவே வந்து வெப் டெவலப்மெண்ட், வெப் ஏபிஐஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. Cognizant ட்ரைனிங்லேயுமே ஐ வாஸ் மேப் டு திஸ் வெப் டெவலப்மெண்ட் தான். ஸோ ஐ பில்ட் மை ஓன் ஸ்டாண்டலோன் வெப் அப்ளிகேஷன். அதுக்கு எல்லாமே ஸ்கில் எங்கேருந்து வந்ததுன்னா பிகாஸ் ஐ கெயின் த்ரூ குவி. ஸோ குவியில் த மென்டர்ஷிப் classes were very well, training was intense. So I learnt very much. Cognizantக்கு முன்னாடி குவிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அப்படின்னு அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் லிட்ரலி நாட் ஈவன் 10% இன் ப்ரோக்ராமிங். பட் இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் எனஃப் தட் எந்த டெக்னிக்கல் ரவுண்ட் போனாலும் ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர். ஸோ அந்த அளவுக்கு ஐ அப்ஸ்கில்ட் மை செல்ஃப் இன் குவி. ஸோ அதுதான் வந்து இவ்வளோ கெயின் பண்ணதுக்கப்புறம் ஏன் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரில் இருக்கணும், திஸ் இஸ் நாட் அவர் எக்ஸ்பர்டைஸ், வி ஷுட் மூவ் ஆன் அப்படின்ட்டு. தென் here placement season was going on in GUVI. So I applied which and all companies were in my interest. So luckily I got shortlisted in 2 companies and 1 company I cleared and I joined also. ஓகே, ஸோ எனக்கு நீங்கள் சொல்கிறதுல ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது. இப்போது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கெரியரில் இருந்துட்டு படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு சப்போர்ட் இன்ஜினியராக இருந்துக்கிட்டே நீங்கள் குவிலையுமே கோர்ஸ் பண்ணீங்க? சப்போர்ட் இன்ஜினியர் பேடுன்னு நான் சொல்லலை. சப்போர்ட் இன்ஜினியர் வந்து ஐ டிடன்ட் ஹேட் இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஸோ இஃப் ஐ மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஸோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ ட்ரான்சிஷன் ஆஃப்டர் 2 years or 3 years. ஸோ டிசைட் பண்ணிட்டோ மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஜாப் செக்யூரிட்டி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாமே விட்டுட்டு நான் வந்து ஒரு கட் மூவ் எடுத்து ஐ வாண்ட் டு பிகம் அ டெவலப்பர் அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் என்னுள்ள இருந்ததுனால ஐ திங்க் சம் டே ஐ வில் பிகம் அ டெவலப்பர், வை நாட் நவ் இட் செல்ஃப் அப்படின்றதுனால ஐ மேட் திஸ் கால் டு கோ ஆன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இங்கே படிக்கும் போது எப்படி கோர்சஸ், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த மென்டார்ஷிப் எப்படி அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? அது வந்து குவி ஹெல்ப் மீ. ஸோ என்னுடைய டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இங்கே மாற்றிக்கிட்டாங்க. ஈவினிங் செஷன்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு மோஸ்ட்லி. ஸோ ஆஃப்டர் 6:30 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தட் டிடன்ட் அஃபெக்ட் தட் ஃபேஸ். ஸோ இங்கே வந்து ஸோ எப்படி சொல்கிறதுனா குவியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஐ டோட்டலி ரீஃப்ரேஸ்டு மை டெய்லி லிவிங் கல்ச்சர். எப்படி சொல்கிறதுனா லேட் நைட்ஸ் படிக்கிறது, ஏன்னா அப்போ தான் டைம் கிடைக்கும் இல்லையா. ஸோ லேட் நைட்ஸ் படிக்கிறது till 2 or 3 ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா டைம் போகிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஐ ஆஸ்க் தெம் ஆஃப்டர் 6 or 6:30 செஷன் இஃப் யூ கேன் அரேஞ்ச் ப்ளீஸ் அரேஞ்ச். ஸோ குவி ஹெல்ப் மீ வித் தட்.
ஸோ ஐ யூட்டிலைஸ்ட் இட் வெரி வெல். அவங்க செஷன் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அது எல்லாமே தானாக நடந்துரும் அப்படின்னு இல்லை. ஸோ ஹவு வெல் ஐ யூட்டிலைஸ்ட் இட்ஸ் வாட் ஐ எம் ஹியர் டுடே. ஆமாம், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு இசி பேக்ரவுண்ட்லேருந்து தானே வந்திருக்கீங்க. ஸோ இசி பேக்ரவுண்ட்லேருந்து அது ஒரு நான் சிஎஸ்ல. ஸோ அது டூ சிஎஸ் பேக்ரவுண்ட் வரப்போது எப்படி ஐடி ஃபீல்ட் சூஸ் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி டிஃபிகல்ட்டிஸ் ஆர் சேலஞ்சஸ்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரில் வந்து ரொம்ப கம்மி, பட் ரொம்ப நல்லாவே இருக்கும், பட் ரொம்ப கம்மி. ஸோ காலேஜ் பிளேஸ்மெண்ட் அப்போவே 10 கம்பெனி ஐடிக்கு வந்துச்சுன்னா ஒரு கம்பெனி தான் கோருக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த இங்கேயே நம்மளால முடியல, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் டவுட் வந்தது. அண்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் கோரில் போகிறதுக்காக. ஸோ பட் ஐ டென்ட் ஏபிள் டு மேக் இட். ஸோ த லேர்னிங் இஸ் ஸோ மச் இன் கோர். எலக்ட்ரானிக்ஸ்ன்றது இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி லைக் ஹவு வி டூ ப்ரோக்ராமிங். ஸோ there I made a decision that okay, we have to move towards this industry where opportunities are more, where I can able to do something on my own. So programming start பண்ணும்போது ஜாவாவோடைய ஜே கூட எனக்கு தெரியாது. So I think I should do something to learn to upskill myself. So அந்த வகையில் I utilized this GUI training sessions very well. So கான்ஃபிடென்ட்டாக இப்போது நான் ஒரு I can build a standalone application on my ownன்ற அளவுக்கு I have மூவ் ஃபார்வர்ட். ஸோ ஐ கெஸ் நீங்கள் வந்து ரொம்பவே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் அப்ஸ்கில் பண்ணனால தான் யூ ஹேவ் பீன். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ட்ரெயினி என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஜாபு, எனக்கும் ஜாப்ன்றதுனால அவங்களாம் வந்து வெளியே போகிறது, இது பண்ணுறது, அவங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் நான் வந்து இந்த டைம் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம இங்கே சேர்ந்துட்டு இந்த கோர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோன்னா ஆக்சுவலி வி ஹவ் பெய்டு ஸோ மச். ஸோ இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி படித்தாதான் ஏதாவது இதுலேருந்து நம்ம we can make some return of it அப்படின்றதுனால. So I grinded, I sacrificed many things. சொன்னல நிறைய லேட் நைட் செஷன்ஸ் இருக்கும் படிக்கிறதுல, ப்ராப்ளம் சால்விங். முன்னாடிலாம் வந்து ஒரு பக்குக்காக 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருப்போம். இப்போ ஒரு அப்ளிகேஷனே பில்ட் பண்ணுற அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹவு வெல் ஐ யூட்டிலைஸ்ட் மை செல்ஃப் அண்ட் மை டைம். அப்படிதான். ஸோ இங்கே வந்து எனக்கு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, லைக் எப்படி வந்து நான் வந்து நான் சிஎஸ் பேக்ரவுண்டில் இருக்கேன், பட் நான் ஐடியில் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு டவுட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் எந்த மாதிரி இங்கே செஷன்ஸ்லாம் எப்படி மென்டாஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க? முன்னாடிலாம் வந்து இந்த குவியில் சேர்றதுக்கு முன்னாடி டவுட்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் நானே ஓனாக ரிசர்ச் பண்ணி, கொலீக்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, ஃபேமிலி கொலீக்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இங்கே பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து குவியில் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட் தட் இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு query வருது அப்படின்னா, ஏதாவது டவுட் வருதுன்னா உங்களுக்கு எந்த மென்டார் கூட வேணுமோ யூ கேன் ரைஸ் அ query in the Zen portal. They will arrange a one-on-one session with the mentor. So என்ன டவுட் வேணாலும் they will clarify. Literally எப்படி இருந்துச்சுன்னா they were literally spoon feeding me with what was my ask. So I was literally amazed. ஒரு பர்சனுக்கே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. That was very useful. So one-on-one mentorship was very doubt clarification செஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ப்ராஜெக்டில் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ், ப்ராஜெக்ட் எப்படி பில்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி செஷன்ஸ் வச்சு அதிலே ஏதாவது டவுட் வந்தாலும் you can create a query in Zen portal and they quickly resolved everything. So late பண்ணாமல் they did very very good. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜென் இதில் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னு இருந்துச்சு. பட் ஒன் மோர் திங் இருக்குல்ல, லைக் நான் ஃபுல் ஸ்டாக் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் நீங்கள் வந்தீங்களா? ஸோ ஈஸியில் உங்களுக்கு கோரில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் அவ்வளோவா எனக்கு வந்து நிறைய அப்ஸ்கில் பண்ணணும், பட் ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஐடி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி வந்தீங்க. ஸோ ஏன் பர்டிகுலராக ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணீங்க when there are many options? இதே தான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஏன் ஈஸி சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. ஹார்ட்வேர்லேயும் போகலாம், சாஃப்ட்வேர்லேயும் போகலாம் அப்படின்ட்டு. ஃபுல் ஸ்டாக் ஏன் சூஸ் பண்ணனா, ஒன்றில் தான் இன்னொன்று கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் முடியல அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பராக கிடைக்கலாம், இல்லை டேட்டாபேஸ் இன்ஜினியராக ஆகலாம், ஃபுல் ஸ்டாக் ரோலாக கூட போகலாம். ஸோ ஐ ஹேட் மெனி ஃப்ளேவர்ஸ் ஆஃப் thing to explore. If this fails I can move to that, if that fails I can move to this. So by God's grace I was very well upskilled in java back end la pathina java and spring boot, front end la pathina javascript and react.js. So I was exploring all the opportunities for a react javascript developer or java developer, anything. So idhu
யூ கேன் கோ தேர் ஆர் ஹியர் ஆர் என்டையர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆல்சோ. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் மோர், அதனால தான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணேன். ஸோ இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் மாதிரி நிறையா ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தேவைப்படும். ஸோ என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நான் ஆகணும்னா என்ன டெக்னாலஜிஸ்லாம் நான் கற்றுருக்கேன்? இப்போது ஃப்ரெஷர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக்னா ஜாவா ப்ரோக்ராமிங் ஆப்வியஸ்லி யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் ரூட்ஸ். பேஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ எந்த இன்டர்வியூ போனாலும் டில் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தே வில் செக் யூ ஆன் யுவர் பேஸ் தான். எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்றதுனால ஸ்டார்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஜாவா சின்டெக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஜாவா உள்ளே வந்ததுக்கப்புறம் யூ கேன் ப்ளே வித் ஜாவா இல்லையா. ஸோ பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணால் தான் இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் ஜாவா. ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. பட் ஜாவாக்கு எப்போவுமே ஸ்ப்ரிங் பூட் தான் வந்து வெல் ரெக்கமெண்டட் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஸ்ப்ரிங் பூட் வில் டேக் கேர் ஆஃப் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆல் திஸ் அண்ட் தட். ஸோ ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் அண்ட் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா சீக்வல். ஃப்ரண்ட் எண்டுக்கு ஆங்குலர் ஜேஎஸ் இருக்குது, ரியாக்ட் ஜேஎஸ் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ். அது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இது ஒரு லைப்ரரி. ஸோ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், டேட்டாபேஸ்க்கு சீக்வல். ஃப்ரண்ட் எண்டுக்கு ஃபார் ஸ்ட்ரக்சர் யூ கேன் யூஸ் HTML, CSS, everyone does, and JavaScript and React.js. ஸோ நான் இதை தான் சூஸ் பண்ணேன், ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், சீக்வல், JavaScript and React.js. இதில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஒன் திங். ஸோ எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு போட்டு இப்போ வந்து ஃபுல் அப்ளிகேஷன், ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் நம்மளாம் பில்ட் பண்ணியிருக்கும் போது நினைக்கும் போது என்ன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கு? எல்லாரும் ஹலோ வேர்ல்ட் தான் போட்டாங்க, நான் மட்டும் ஹலோ ஷமீர், வெல்கம் டு திஸ் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணுறது வந்து கொனாமி கேமிங். ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அது ஒரு இட்ஸ் அ பிக் சி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்ளிகேஷனில் நான் ஒரு பார்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணுறேன்றதே வந்து இட் கிவ்ஸ் மீ அ ப்ளஷர், இம்மன்ஸ் ப்ளஷர் டு ஒர்க் ஆன் தட். ஸோ எதுவுமே இல்லை, அதான் சொன்னல, ஜாவாவோடைய ஜேவே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஜாவா டெவலப்பராக முன்னேறிக்கிறேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் தட் how well I utilized myself in this last 1 year. ஸோ நீங்கள் சொல்லும்போது உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஜஸ்ட் நான் இப்போ தான் லேர்னிங் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பட் அப்போவே இவ்வளோ கான்ஃபிடென்ஸோட ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் லேக் பண்ணுவாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இங்கே தான் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் லேசியாக வந்து டிலே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட், நம்மள தான் அஃபெக்ட் பண்ண போகுது. நம்ம இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற என்ன நெசசரி ஆக்ஷன் நம்ம சைட்லேருந்து நம்ம போடணுமோ, எஃபோர்ட் ஹானஸ்ட்டாக நம்ம சைட்லேருந்து போடலாம், ரிசல்ட் என்னவா வேணால் போடலாம், பட் வி ஷுட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் அவர் ப்ராசஸ். நான் இன்றைக்கி என்னால் எவ்வளோ நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன், இன்றைக்கி நான் டே வேஸ்ட் பண்ணாமல் அதுக்காக எல்லா 24/7 வந்து படிச்சுட்டே இருக்கலாம் முடியாது நம்மளால் ஆப்வியஸ்லி. ஸோ இன்றைக்கி ஒரு 3 hours 4 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அந்த 4 hours எந்த அளவுக்கு வெல் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதிலே வந்து இஃப் யூ ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ் இல்லையா, நம்மளால் எந்த அளவுக்கு முடியுது, இல்லை நம்ம இன்னும் எவ்வளோ கற்றுக்கணும் அப்படின்றது. எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் ப்ராப்ளம் சால்விங் வந்து அந்த டைமில் வர்றது தான். பட் அதுக்கான எஃபோர்ட் நம்ம போடணும், அதுக்கான எஃபோர்ட் நம்ம ஹானஸ்ட்டாக போடணும். எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்க, நிஜமாக படிக்கிறியா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறியா அப்படின்ட்டு. பட் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோம், நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த ஜாவாலலாம் நிறைய இது பண்ணிருக்கும் போது காக்னிசன்ட்டில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பண்ணுங்க, இது டவுட்னா இதை கேளுங்க, அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல அலைன் ஆச்சு, அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகே, தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ இப்போ நீங்கள் வந்து கொனாமி கேமிங்கில் வந்து 6.5 LPAல பிளேஸ் ஆகிருக்கீங்க ஒரு ஜாவா டெவலப்பராக. ஸோ முன்னாடி வந்து யூ ஹேட் லைக் சப்போர்ட் இன்ஜினியர், இப்போ வந்து ஷிஃப்ட் வந்து டு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்குது. ஸோ எந்த மாதிரி இந்த ஷிஃப்ட் எப்படி உங்களுக்கு ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்கு? ஸோ பே பார்த்து நான் ஷிஃப்ட் ஆகணுன்றது என்னுடைய எய்மும் இல்லை, அதுக்காக நான் மாறவும் இல்லை. எனக்கு வந்து ஐ ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட். அது இதே பேயாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே நீங்கள் சொன்ன மாதிரி 6.5 ஹை பேக்கேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் எவ்வளோ சீக்கிரமாக டெவலப்மெண்ட் சைடு மாற முடியுமோ அவ்வளோ சைடுக்கு மாறணும். லக்கிலி என்னுடைய ஸ்கில்ஸ் பார்த்துட்டு நான் 7 lakhs டிமாண்ட் பண்ணேன், கம்பெனியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது அப்படி முன்னாடி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஹைக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு குவி மூலமாக தான் கிடச்சிது. ஸோ நான் நிறைய இடத்துல இந்த பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேஷன் டீம் அவங்களெல்லாம் டேங்க் பண்ணியிருக்கேன். பேக்கேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கேஜ் தான். இதுக்கப்புறம் நான் இன்னொரு ஷிஃப்ட் பண்ணாலும் எனக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால, ஸோ என்ன சொல்கிறது, இத்தனை நாள் போட்ட ஹார்ட்வேருக்கான அந்த ஒரு
பலன் தான் அப்படின்ட்டு சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண எல்லாமே ஸ்கில்ஸ். எனக்கு டிகிரி நான் வந்து இசியில் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் நான் வந்து ஸ்கில்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்னா ஏன் டிகிரியோட ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? டிகிரி வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பிளாக். அந்த பிளாக்கை கிளியர் பண்ணுறதுக்கு டிகிரி வேணும். பட் உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா நோ ஒன் வில் வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நானே வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நானே ஒரு கேண்டிடேட்டை வந்து எவாலுவேட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்ககிட்ட 2 டிகிரி இருந்தாலும் அந்த 2 டிகிரியில் என்ன ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பேன். இப்போ நான் இசிலேருந்து வரேன்னா, சிஎஸ்சிலேருந்து வரேன்னா, இல்லை ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரேனான்றது எந்த ரெக்ரூட்டரும் பார்க்குறது இல்லை. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஆஸ் ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு ஜாவாவில் எந்த அளவுக்கு வி ஆர் வெல் versed அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஐ டிட் குட் ஆன் அப்ஸ்கில்லிங் மை செல்ஃப் இன் ஜாவா. ஸோ தட்ஸ் வை I'm able to convince the recruiter that I am a good fit for this position. கண்டிப்பாக. ஸோ இப்போ ஏன் ஸ்கில்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் டிகிரியோட ஸ்கில் தான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு சொல்லி தெரிஞ்சிச்சு. பட் எல்லாத்துக்குமே யோசிக்கிறது என்னென்னா ஸ்கில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, பட் இருந்தாலும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் எனக்கு ஸ்கோப் இருக்குமா, அது கெரியர் க்ரோத் இருக்குமா, லாங் ரனில் ஃப்யூச்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள். இதே செல்ஃப் டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு. ஏஐ வந்துருமா, எல்லா பாய்லர் பிளேட் கோடையும் அவங்களே ஜென்ரேட் பண்ணிப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ எதுவாக இருந்தாலும் லாஜிக் வந்து நம்ம தான் எழுதணும். லாஜிக் வந்து ஏஐ கொடுக்கும், பட் எந்த கம்பெனியும் வந்து ட்ரஸ்ட் பண்ணி இப்போ எங்களுதுலாம் வந்து ஒரு கசினோ அப்ளிகேஷன் டைரெக்டாக அப்படியே வந்து ஏஐ வந்து எடுத்துருமா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஹியூமன் அவங்களுடைய பிரெயின் யூஸ் பண்ணி லாஜிக் எழுதி தான் ஒரு ஏபிஐ நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளென்டி ஆஃப் ஸ்கோப் இஸ் தேர். ஸோ எந்த கம்பெனி எடுத்துனாலும் அவங்களுடைய வெப் அப்ளிகேஷன் இருக்கும், மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும். இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் வச்சு தான் டெவலப் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃபுல் ஸ்டாக்ன்றது ஐ திங்க் இட் வில் நெவர் லெட் யூ டவுன் இஃப் யூ சூஸ் ஃபுல் ஸ்டாக் அப்படின்றது தான். ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ண யாருமே வந்து ஜாப் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அது அவங்க ஒன்று யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா அது கரெக்டான எஃபர்ட்ஸ் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஃபுல் ஸ்டாக்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குலாம் பஞ்சமே இல்லை. தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே சொன்ன மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ரோல் யூ கேன் சூஸ். ஜாவா டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், டேட்டாபேஸ் இன்ஜினியர். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன இப்போ ஃபியூச்சர் இருக்குது ஜாவா டெவலப்பருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸோ இல்லை டெக்னிக்கலாக இதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை தவிர்த்து என்ன மாதிரி ரிஸ்க்ஸ், என்ன மாதிரி ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும்? ஃபுல் ஸ்டாக்குன்னு இல்லை, ஐடியில் இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்டேபிள் யூ ஷுட் யூ நோ வாட் ஐ கேன் சே, யூ ஷுட் பி வெரி குட் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். லைக் ஹவு வெல் யூ கம்யூனிகேட் வித் யுவர் மேனேஜர். இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் அது அவருக்கு நான் தெரியப்படுத்தணும். இதை நான் பண்ணேன், நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணன்றது. யூ நீட் டு கம்யூனிகேட் வித் them. ஒரு ரேப்போ இருக்கணும், மேனேஜர் டீம் லீட் வித் பிட்வீன் us. ஸோ ஓகே, he will see this guy is he has some stuff, real stuffs with him அப்படின்னு பார்த்துட்டு they will recognize. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கான நம்மளுடைய எஃபர்ட்ஸ்க்கான அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் த கீ. நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சால் தான் யூ கேன் கோ ஹைட்ஸ். அண்ட் டீம் ஒர்க், டீம் பில்டிங், இங்கெல்லாம் நீங்கள் நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். இதை இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், 2 பேர் டிஃபர் பண்ணும்போது எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது அதை ஏற்றுக்கிற அந்த மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அது இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், டீம் பில்டிங், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கூட இட் வில் ஒர்க். இப்போது நான் இப்போ தான் ஃப்ரெஷர், 1 year தான் ஆகுது நான் ஜாயின் பண்ணி. ஸோ மேபி 2 to 3 years போனீங்கன்னா அந்த ஸ்கில் மேபி தட் வில் ஹெல்ப் ரியலி a lot. ஸோ நீங்கள் சொன்னீங்க கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ண போது நிறைய பேர் கம்யூனிகேஷனில் தான் ரொம்ப வந்து வீக்காக இருப்பாங்க. அவங்க பயப்படுவாங்க, ஓகே நம்ம எப்படி போய் நம்ம தாட்ஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேசிக்காக கம்யூனிகேஷனில் என்ன மெயினாக பார்ப்பாங்கன்னா வாட் எவர் ப்ராப்ளம் ஒரு கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, அதுதான் நம்ம மெயினாக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஸ்டார்டிங்கில்? எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இங்கிலீஷ் வந்து ஐ திங்க் ஐ எம் குட் அட் இங்கிலீஷ். ஸோ கம்யூனிகேஷன் வாட்ஸ் நாட் அ பேரியர் ஃபார் மீ. பட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது அது ஒரு பிக் டாஸ்க் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்குது நம்ம பில்ட் பண்ணிக்கிறது. ஒரு ஏஐ மாடல் முன்னாடி உட்காந்தே வி கேன் ப்ராக்டிஸ் டெய்லி அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி, அவங்கக்கிட்ட இது பண்ணுற மாதிரி. அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வி கேன் ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் them. லைக் அது எப்படி சொல்கிறது, அது ஒன்ஸ் நீங்கள் பஸ்ட் அவுட் யுவர் செல்ஃபில், இஃப் யூ கம் அவுட் ஆஃப் தட் ஜோன் தட் யூ கேன் டூ சம்திங், தென் டெஃபினெட்லி ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக வந்துடும். இப்போ நானே அப்படி தான் ப்ரோக்ராமிங்லாம் எவ்வளோ பெரிய வேலை, நம்ம மூளைக்கு எங்கே ப்ரோக்ராமிங்லாம் வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்த அந்த ஃபேஸ்லேருந்து இப்போது இந்த சைடு வந்து பார்த்தோன்னா இவ்வளோதானா, நம்ம தான்
யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ தட். ஸோ ஐ ஆல்சோ ஹர்ட் தட் நீங்கள் வந்து மென்டர் பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி அட்வைசஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எய்தர் ஒரு அப்ஸ்கில் பண்ணணுமா, என்ன மாதிரி ஸ்ட்ரீமில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு செல்ஃப் டவுட்டோட ஃபியரோட ஓகே நான் ஐடி பேக்ரவுண்டில் தான் இருக்கேன், ஐடிக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு கம்யூனிகேஷன் அவ்வளோவா இல்லை ஸ்கில்ஸ் இருக்குது, பட் எப்படி நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும்னு தெரில அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க? ஸோ இந்த iTechnoviz கொனாமிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு லிங்க்டின் போஸ்ட் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, மேனிஃபெஸ்ட் இட் அன்டில் இட்ஸ் யுவர்ஸ் அப்படின்ட்டு. அது நடக்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு மேனிஃபெஸ்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கேற்ற ஒர்க் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெஸ்டினி வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு we need to work hard. ஸோ ஈஸியாலாம் ப்ரோக்ராமிங்லாம் 1 monthல படிச்சுட்டு இந்த கோர்ஸ் படித்தா நம்மளுக்கு இந்த வேலை கிடச்சிருன்ற சொன்ன மாதிரி அந்த கோர்ஸ் நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான். ஸோ நான் அப்படியே பிளாங்காக குவியில் ஜாயின் பண்ண உடனே அவ்வளோதான் லைஃப் செட்டில்டு அப்படிலாம் இல்லை. குவியில் ஜாயின் பண்ணிவிட்டு குவி வந்து ஒரு தே கேன் லேடாக தான் அவங்க கொடுக்க முடியும். அது எந்த அளவுக்கு நம்ம மேலே ஏறி வரோன்றது அது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஐடி தான் வரணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஐடி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த ரோல் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ப்ரோக்ராமிங்லாம் நல்லா வரும் அப்படின்னா யூ கேன் கம் டு டெவலப்மெண்ட் சைடு. இல்லை எனக்கு ப்ராப்ளம் சால்விங் மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா யூ கேன் கோ டு டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து குவியோடைய சிஇஓ கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எது நீங்கள் சூஸ் பண்ணணுன்றது அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டெவலப்மெண்ட் சைடு. இல்லை மேக்ஸ்லாம் நல்லா வரும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி தான். இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரே யூ கேன் சூஸ், தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் தட். நான் ஏன் அதுலேருந்து வந்தேன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லைன்றதுனால தான் இது வந்தேன். பட் ஸ்டில் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். நல்ல கம்பெனிஸ் ஜோஹோ அந்த மாதிரி கம்பெனிலலாம் அது ஒரு நல்ல ரோல் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் செல்ஃப் டவுட் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் அது இருக்கிறது தான். ஸோ எஃபோர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி பேஸ் ஆஃப். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு ஸ்ட்ரக்சராக ஓகே இதை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் லெவல் இந்த மாதிரி கெரியர் ஷிஃப்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி யூ கேவ் அ மேசிவ் ஷிஃப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் உங்கள் 5 yearsல நீங்கள் என்ன ரோலில் இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? ஸோ ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், இங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகாமல் ஸோ வி ஷுட் அகெயின் ஸ்டார்ட் கிரைண்டிங் அவர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு 5 yearsல ஐ ஷுட் பிகம் அ லீட். இப்போது என்ன கைட் பண்ண மாதிரி நான் போய் ஒரு 5 பேரை கைட் பண்ணி அந்த டீமை எப்படி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் அண்ட் ஐ ஷுட் லீட் அ டீம். அந்த அளவுக்கு இன்னும் பெருசாலாம் எதுவும் யோசிக்கல. பட் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா 5 yearsக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம இதை விட பெட்டர் பொசிஷன் போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அது அப்படியே வந்துடாது. அகெயின் வி நீட் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஃப். நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் வில் டெஃபினெட்லி ஸ்பீக் த வால்யூம் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ குவிக்கு ஐஐடி இன்குபேட்டட் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால நிஜமாக இந்த சர்டிஃபிகேட் வந்து இட் மேட் மீ டு ஸ்டாண்ட் அவுட் அமாங் அதர்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் அது பண்ணுங்க. இப்போ என்ன கேட்டாலே வந்து இப்போ நான் ஜாவாவில் வந்து ஜாவாவுடைய ஒராக்கிள் சர்டிஃபிகேட் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 3 years இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் மீ. அது எனக்கு வேல்யூ ஆட் பண்ணும். இப்போது ஏடபிள்யூஎஸ்னா ஏடபிள்யூஎஸோடைய சர்டிஃபிகேட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எந்த டொமைனில் இருக்கீங்களோ அந்த டொமைனில் யூ ஷுட் கீப் ஆன் அப்டேட் யுவர் செல்ஃப் டு த ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட். தென் டெஃபினெட்லி யூ கேன் go ahead. ஒரு இதுல செட்டில் ஆகக்கூடாது. எவ்ரி டைம் யூ ஷுட் கோ. அதுக்காக உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும், நீங்க உங்களே வந்து பர்ன் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லல. அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் ஒர்க் பண்றோம், இந்த ஒர்க்கை வந்து இன்னும் எவ்வளவு ஆட்டோமேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்ணி அதுக்கேற்ற நெசசரி எஃபோர்ட்ஸ் நம்ம போட்டா போதும், அவ்வளவுதான். ஸோ உங்கள் ஜேர்னி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிரேட்டாக இருந்துச்சு. ஸோ இஃப் யூ குட் சம்மரைஸ் 1 lineல உங்கள் ஜேர்னி ரைட் ஃப்ரம் ஒரு இசிஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் ட்ரெயினியாக இருந்துட்டு இப்போ ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க. அது 1 liner உங்களால் சொல்ல முடியும்? 1 liner தான். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மேனிஃபெஸ்ட் இட் அன்டில் யூஸ். அங்கே உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ண இங்கே வரணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க், அதுக்கேற்ற ரோட் மேப் எல்லாமே வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த பாத்லேயே ட்ராவல் பண்ணதுனால வாட் ஐம் ஹியர் டுடே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய குட் பீப்புள் ஐ மெட் இன் திஸ் ஃபேஸ். இதை பண்ணு அதை பண்ணாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சில பேரும் ஹானஸ்ட்டாக என்னை ஹெல்ப் பண்ணாங்க. இதை பண்ணு, குவியில் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன்னா இப்போ நான் 4 பேர்கிட்ட சொன்னால் என்னால் ஒருத்தர் இன்ஸ்பயர் அவன் லைஃப் இம்பேக்ட் ஆனாலும் அது சம்திங் இட்ஸ் கோயிங் டு பி குட் ஃபார் மீ தானே. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால தான் வந்து ஸோ
கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடுங்க. டெஃபினெட்லி இட் வில் பே ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் சர்வீர். Thank you. உங்கள் ஜேர்னிலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ திங்க் நிறைய பேர் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயுமே நீங்கள் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி மென்டார் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். Thank you so much. Thank you, Guvi, for having me here. Thank you, everyone.